மத்த எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எதிர்க்கல. இந்தியாவில் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாமா நீட்? நீங்க ஜேஇஇ எக்ஸாம் என்னது? அது கிளாட் எக்ஸாம் அது என்னது? டெட் எக்ஸாம் அது என்னது? தமிழ்நாடு அரசு நடத்துது என்னது? லாக்கு நீங்க எப்படி போய் சேருவீங்க? இன்ஜினியரிங் நீங்க எப்படி போய் சேருவீங்க? ஐஐடில போய் எப்படி சேருவீங்க? இதெல்லாம் எக்ஸாம்ஸ் கிடையாதா? இந்த நுழைவுத் தேர்வுகள்லாம் இந்தியர்களை தடுக்கலையா? உயர்கல்வி மாணவர்களை படிக்க விடாம தடுக்கல? ஏழைகளுக்கு எதிராக இல்லையா? நீட் மட்டும் தான் ஏழைகளுக்கு எதிராக இருக்குதா? இதற்கான உயிரிழப்புகள் அதிகமாகவும் அது நாளுக்கு நாள் நீங்க இந்த அப்லோட் பண்ணும்போது நீங்க ஒண்ணு செய்யணும். எனக்கு இந்த வருஷம் +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்ளை பண்ண மாணவர்கள் எத்தனை நீங்க போடணும். நீட் எக்ஸாம்னால +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு, 10th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு, இந்த வருஷம் எடுங்க, போன வருஷம் எடுங்க, முந்தின வருஷம் எனி இயர் நீங்க ரேண்டமா எடுங்க. 2018 எடுங்க, 2020 எடுங்க, எனி இயர் ரேண்டமா எடுங்க. இல்ல இந்த மாதிரியான போர்டு எக்ஸாம்னால நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய ஆக்ஷன் எடுக்கப்பட்டதுல. என்ன எக்ஸாம்? போர்டு எக்ஸாம் தடுத்துக்கிறீங்களா? இல்ல போர்டு எக்ஸாம் தடுக்கப்படல. ஆனா பள்ளிகள் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கறாங்கன்றத நீங்க அதை அனௌன்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அது புத்திசாலித்தனமான முடிவா? இல்ல இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. நாளைக்கு ஒருத்தர் ஒரு கோல்டு ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் தோத்து போயிட்டார், அவர் தோத்து போயிட்டார். ஒலிம்பிக்ல இனிமே மெடல் கொடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்ல கூடாது. அவர் ஏதோ குன்சா, இவர் ஏதோ வாங்கினாரு, இவர் ஏதோ வாங்கினாரு அப்படி சொல்லிக்கிடுமா? புரியல எனக்கு. அவர் ஜெயிக்கிறாரு, அவர் கொடுக்கிறோம். பாரபட்சம் இருக்குதா? பயாஸ் இருக்குதா? தப்பு இருக்குதா? நீங்க சண்டைக்கு வாங்க. +2 எக்ஸாம்பிள் என்ன சொல்றீங்க? அது சரி பண்ணணும், திருத்தணும், வைக்கிற ரைட். நீட்டுக்கு எக்ஸாம் பேன் பண்ணுன்றீங்க. +2 எக்ஸாம் பேன் பண்ணுங்கன்ற, 10th எக்ஸாம் பேன் பண்ணுங்கன்ற. அப்போ நீட் எக்ஸாம்னால நடக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு தீர்வா என்ன சொல்லுங்க? +2 எக்ஸாமுக்கு என்ன தீர்வு அதுதான். 10th எக்ஸாமுக்கு என்ன தீர்வு தான். நீங்க தமிழ்நாட்டுல திரு உதயநிதி ஸ்டாலின், திரு விஜய் அவர்கள் 2 பேரும் சொல்லட்டும். 10th +2 இது வரைக்கும் ஒரு மரணம் கூட நடக்கல. நான் சொல்ல நீட்டே விட்டுருங்க. 10th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிருவேன். +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிருவேன் பயத்துல தற்கொலை பண்ண மாணவர்கள் நான் எவ்ரி இயர் காட்டுறேன். ஏதாவது ஒரு இயர் அவங்களை இல்லாம காட்ட சொல்லுங்க. நான் சொன்னேன் இந்த வருஷத்துல நாங்கள் ஆட்சி பண்ண 6 வருஷத்துல ஒரு தற்கொலை இல்லைன்னு சொல்லுங்க. 10th +2 எக்ஸாமுக்கு பயந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி ஒரு புள்ள கூட பண்ணு காட்ட சொல்லுங்க. நம்ம அன்னைக்கு துணை முதலமைச்சரா இருந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியில இருந்து திரு உதயநிதி சொல்லணும், எப்ப எங்களுடைய 5 வருஷ பீரியட்ல ஒரு நடக்கணும்னு சொல்லணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? 10th பேன் பண்ணீங்களா? +2 பேன் பண்ணீங்களா? யாருக்கா சொல்யூஷன் இருக்கா? காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எங்கேயுமே நீட் பத்தி எதிர்ப்பு ஏன் வரல? ராகுல் காந்தி நேற்று சண்டைக்கு வந்தாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. காங்கிரஸ் கட்சி இந்தியா